சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும். ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். அகில இந்திய வானொலி மூலம் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிறன்று மனதின் குரல் என்கிற மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களுடன் பிரதமர் மோடி பேசி வருகிறார். 128வது மன் கி பாத் இன்று ஒலிபரப்பானது. அதில் பிரதமர் மோடி பல்வேறு நிகழ்வுகளை பற்றி பேசினார். கோவையில் நடந்த இயற்கை வேளாண்மை மாநாடு மற்றும் காசி தமிழ்ச் சங்கமம் குறித்து அவர் கூறியதாவது: சில நாட்களுக்கு முன் கோயம்புத்தூரில் நடந்த இயற்கை வேளாண்மை மாநாட்டில் கலந்து கொண்டேன். தென்னிந்தியாவில் இயற்கை வேளாண்மை தொடர்பாக நடக்கின்ற முயற்சிகளால் நான் மிகவும் கவரப்பட்டேன். பல இளைஞர்கள், நிபுணர்கள் இப்போது இயற்கை வேளாண்மையில் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருகின்றனர். மாநாட்டில் பங்கேற்ற விவசாயிகளிடம் நான் பேசினேன். அவர்கள் அனுபவத்தை அறிந்தேன். இயற்கை வேளாண்மை நமது பண்டைய பாரதத்தின் பாரம்பரியங்களின் அங்கமாக இருந்துள்ளது. இந்த பூமி தாயை காக்க நாம் அனைவரும் அதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும். உலகின் மிக பழமையான மொழி தமிழ். உலகின் மிகவும் தொன்மையான நகரம் காசி. இந்த இரண்டின் சங்கமம் அற்புதமானது. டிசம்பர் 2ஆம் தேதி காசியில் 4வது ஆண்டாக காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்வு தொடங்குகிறது. தமிழ் கற்காலம் என்பதே அதன் மையக்கரு. யாருக்கெல்லாம் தமிழ் மீது ஈடுபாடு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் தமிழ்ச் சங்கமம் மகத்துவம் வாய்ந்த ஒரு மேடையாக மாறியிருக்கிறது. காசி மக்களிடம் எப்போது பேசினாலும் தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்பது மிகவும் இனிமையாக இருக்கிறது என்று சொல்கின்றனர். அவர்களுக்கு புதியன கற்பது, புதியவர்களுடன் பழகுவதற்கு வாய்ப்பு கிடைப்பதாக கூறுகின்றனர். இந்த முறையும் காசி மக்கள் பெரும் உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் தமிழகத்திலிருந்து வரக்கூடிய சகோதர சகோதரிகளை வரவேற்க மிகவும் ஆர்வத்துடன் இருக்கின்றனர். இந்த முறை காசி தமிழ்ச்சங்கமத்தில் தமிழர்கள் பெருமளவில் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட மேடைகள் மூலம் பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வு மேலும் பலப்படும். தமிழ் கலாச்சாரம் உயர்வானது, தமிழ் மொழி உயர்வானது, தமிழ் இந்தியாவின் பெருமை என மோடி கூறினார்.